இதுல மெடிசின்ஸ் எழுதிருக்கேன், கரெக்டா ஃபாலோ பண்ணி கொடுத்துருங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ. இவங்க வீட்டுக்கு போனாலும் இன்னும் ஒரு வாரத்துக்கு பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு இன்னும் முழுசா கியூர் ஆகல. திரும்பவும் எப்போ வேணா இவங்களுக்கு கான்ஷியஸ் மிஸ் ஆகலாம். இதுல எழுதிருக்க மாத்திரை மருந்தெல்லாம் வேலை வேலைக்கு கரெக்டா கொடுத்துருங்க. இந்தாங்க, ரொம்ப கவனமா பாத்துக்கணும். திரும்பவும் மயக்கம் வந்துருச்சுன்னா இமிடியேட்டா இங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே சிஸ்டர். ரிசப்ஷன்ல போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்பவே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க்ஸ். டேக் கேர். நான் போய் ரிசப்ஷன்ல ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்தேன். என்ன யாரையும் காணோம். சிஸ்டர். எஸ் மேம். சிஸ்டர், இந்த வார்டில் இருந்த பேஷண்ட் சிவானி எங்க போயிருக்காங்க? அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னது, டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா? எப்போ? இப்போதான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி. ஓ, அப்போ சித்து சிவானிய அவ வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பான். இருக்கட்டும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. இந்தாங்க மேடம், இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க. சரி வாங்க மேடம், உங்களை கைத்தாங்களா கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு நான் கிளம்புறேன். என்னது, கிளம்புறீங்களா? எங்க சித்து? என் வீட்டுக்கு தான் மேடம். நான் வீட்டுக்கு போய் 4 நாள் ஆகுது. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு வேற கிளம்பணும். அப்போ என்ன தனியா விட்டுட்டு நீங்க கிளம்புறீங்களா? நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் மயக்கம் வந்துட்டா? அப்படி ஏதாவதுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க, நான் இம்மிடியட்டா வந்துடுறேன் மேடம். என்ன சித்து, நீங்க மயக்கத்துல இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு கால் பண்ண முடியும்? அன்னைக்கு நீங்க என்ன பார்க்க வந்தப்ப எப்ப மயக்கம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்துல நீங்களே என்ன வந்து பார்த்ததுனால என்ன காப்பாத்த முடிஞ்சது. இப்ப மறுபடியும் மயக்கம் வந்துட்டா? என்ன சித்து, டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? மறுபடியும் எனக்கு எப்போ வேணும்னாலும் மயக்கம் வரலாம். அதனால என்னை இன்னும் ஒரு வாரத்துக்காவது கவனமா பாத்துக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. நீங்க என்னடானா என்ன தனியா விட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்றீங்க. இப்ப என்ன மேடம் பண்றது? ஒரு வாரம் நீங்களும் என் கூடவே தங்கிடுங்க. என்னது, நானும் இங்கே தங்கவா? ஏன் தங்க மாட்டீங்களா? இல்ல மேடம், அது வந்து ஒண்ணு நீங்க இங்க தங்குங்க, இல்ல ஒரு வாரத்துக்கு என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்ன சித்து இவ்ளோ யோசிக்கிறீங்க? அது சரி, நான் என்ன உங்களுக்கு சொந்தமா பந்தமா? நான் யாரும் இல்லாதவதானே. இல்ல, இந்த அனாதைய பாத்துக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? பரவாயில்ல சித்து, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம், நீங்க என் வீட்டுல வந்து ஸ்டே பண்ணுங்க. சித்து, நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? உண்மைதான் மேடம். நான் இங்க ஸ்டே பண்றதை விட நீங்க என் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து எங்க அம்மாவும் உங்களை நல்லபடியா பாத்துப்பாங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்ப நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் மேடம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன். மேடம் போலாமா? போலாம். அப்புறம் என்னோட பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மேடம். சரி, போலாம். போலாம்.
செக்யூரிட்டி சொல்லுங்க மேடம். நாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போறோம். வரதுக்கு ஒரு 1 வீக் ஆயிடும். ஓகே மேடம். ஓகே. அண்ணே, செக்யூரிட்டி என்ன? வணக்கம் மேடம். இங்க வாங்க. என்ன மேடம், சிவானி மேடம் பார்க்க வந்தீங்களா? ஆமா அண்ணே, ஹாஸ்பிட்டல்ல அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. இன்னும் அவங்க வரலையா? வந்துட்டாங்க மேடம். சித்து சார் தான் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா வந்த அரை மணி நேரத்திலேயே 2 பேருமே வெளியூர் எங்கேயே கிளம்பி போயிட்டாங்களே. வெளியூருக்கா? ஆமா மேடம். கையில லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க மேடம். ஒரு வாரமா? அப்படி எந்த ஊருக்கு போயிருக்காங்க? தெரியலையே மேடம். ஏதாவது ஊட்டி கொடைக்கானல் போவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க. சித்து, நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு சுத்த ஆரம்பிச்சிட்டியா? இரு, இந்த விஷயத்தை இப்பவே அத்தை கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வாங்க மேடம். என்ன சித்து, ஆன்ட்டிய காணோம்? அம்மா அங்கதான் இருப்பாங்க, இருங்க கூப்பிடுறேன். அம்மா. ஏய் சித்து, பரவாயில்ல, ஆன்ட்டி நிதானமாவே வரட்டும். நீங்க என்ன எந்த ரூம்ல தங்க வைக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க எங்க அம்மா கூட அவங்க ரூம்லயே தங்கிக்கோங்க. இல்ல சித்து, நான் உங்க கூட உங்க ரூம்லயே தங்கிக்கிறேன். என்னது, ஏன் ரூம்லயா? பதறாதீங்க சித்து, சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன். அதுக்குள்ள பயந்துட்டீங்க. எனக்கு தனி ரூமா இருந்தா கொஞ்சம் பிரைவசியா இருக்கும். கிடைக்குமா? தனி ரூம் தானே, மேல ஒரு ரூம் இருக்கு, அங்க நல்லா இருக்கும். அங்க வேணா தங்கிக்கிறீங்களா? யா சித்து, ஓகே. சரி வாங்க மேடம். இந்த ரூம் தான் மேடம் உங்களுக்கு ஓகேவா? யா ஓகே. நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். ஓகே மேடம். இருங்க, இந்த பெட்ல நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அத்தை, அங்க அந்த செக்யூரிட்டி என்கிட்ட இவங்க 2 பேரும் ஜாலியா எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா இவங்க 2 பேரும் இங்க பெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தென்றல், எதுக்காக எங்க 2 பேரையும் இவ்ளோ கன்ஃபியூஸா பாக்குறீங்க? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல. எனக்காக ஆசையா சித்து பெட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டு அப்புறமா வாங்கலேன் தென்றல். ஐயோ இல்ல, சிவானி டிஸ்சார்ஜ் ஆயிட்டாளா? அப்ப அவங்க வீட்டுக்கு போகாம இங்க எதுக்கு வந்திருக்கா? சித்து, டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் பெட் ரெடி பண்ணுங்க. இல்ல மேடம், இருங்க மேடம். தென்றல், சித்து, இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ எதுக்கு இவங்களை இங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து பெட் ரெடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லு. ஹாய் ஆன்ட்டி. அத்தை, நீங்களும் வீட்ல தான் இருக்கீங்களா? நீங்க இருக்கும் போதே இவங்களை பாருங்க, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்றாங்க? இவன்
இவங்களை இங்க கூட்டிட்டு வந்து பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஏங்க இருங்க, மேடம் சொன்னதை நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டீங்க போல இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நான் நினைக்கிறது இல்லன்னா நீ எதுக்காக பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க? அதத்தாங்க சொல்ல வர்றேன். சரி சொல்லு. இவங்க நம்புற மாதிரி எப்படி நடந்ததை சொல்றது? என்ன இங்க சத்தம்? ஓ, இதுதான் அந்த சத்தமா? சிவானியும் தெண்டலும் இங்கதான் இருக்காங்க. டோட்டல் குடும்பமே இங்கதான் நிக்குது. என்ன எப்படி பொய் சொல்லி சமாளிக்கலான்னு பாக்குறியா? அதாவதுங்க என்ன நடந்துச்சுன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து மேடம் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்கள அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க தனியா தங்குறதுக்கு மேடம்க்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னாங்க. எதுக்கு பயம்? ஏன் இதுக்கு முந்தி அங்க தங்கும் போது அங்க பயம் வரலையா? சொல்லு, இப்ப என்ன பயம்? என்னங்க நீங்க இப்படி கேக்குறீங்க? டிஸ்சார்ஜ் ஆனாலும் மேடம் இன்னும் முழுசா கியூர் ஆகல. அதனால யாரும் இல்லாம நான் வீட்ல தனியா தங்கும் போது எனக்கு திரும்பவும் மயக்கம் வந்துட்டா என்ன பண்றது சித்து அப்படின்னு ஆக்சுவலா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. நான் அப்படியே ஆடி போயிட்டேங்க. ஆனா அந்த கொஸ்டினுக்கு என்கிட்ட பதிலே இல்லைங்க. ஓஹோ, அந்த கொஸ்டின் உனக்கு அவ்வளோ டஃப்பான கொஸ்டின் ஆயிடுச்சா? சார் அப்படிதானே சொல்ல வரீங்க? எக்ஸாக்ட்லி. உண்மையிலேயே இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின் தாங்க. அதுக்கப்புறம் மேடமே அந்த கொஸ்டினுக்கு ஒரு பெட்டரான ஆன்சரையும் சொன்னாங்க. அப்படியா? மேடமே ஆன்சர் சொல்லிட்டாங்களா? அப்ப அது கண்டிப்பா பெட்டரா இருக்கும். ஏய், நீ வாய் மூடு. இவங்க என்ன ஆன்சர் சொன்னாங்கன்னே தெரியல, அதுக்குள்ள பெட்டரான ஆன்சர் நீயே சர்டிபிகேட் கொடுக்கற? இல்ல தென்றல், சிவானி மேடம் ரொம்ப புத்திசாலி, அறிவாளிசாலி, திறமசாலி. அதனால அவங்க என்ன ஆன்சர் சொன்னாலும் அது பெட்டரா தான் இருக்கும். வாய மூடுன்னு சொன்னல. சித்து, அப்படி என்ன பெட்டரான ஆன்சர் சொன்னாங்க? அது வந்து இருங்க சித்து, அத நானே சொல்றேன். சொல்லுங்க மேடம், நீங்க சொன்னதான் சரியா இருக்கும். எனக்கு உடம்பு முழுசா கியூர் ஆகுற வரைக்கும் நான் சித்து வீட்லயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த சிவானி இங்கதான் தங்க போகுதா? ஐயோ, நமக்கு செம ஜாலியா இருக்குமே. இந்த சான்ஸ பயன்படுத்தி இந்த சிவானியை எப்படியாவது உசார் பண்ணி ஆபீஸ்ல பெரிய போஸ்டிங்கா வாங்கிட வேண்டியதுதான். சித்து, இவங்க என்ன சொல்றாங்க? அப்போ இனிமே இவங்க இங்கதான் தங்க போறாங்களா? இனிமேனா கடைசி வரைக்கும் இல்லைங்க. ஜஸ்ட் ஒன் டேயா? 1 வீக். அவங்க உடம்பு கொஞ்சம் கியூர் ஆகுற வரைக்கும் தாங்க. அதனாலதான் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பத்திரமா அங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த ரூம்ல தான் மேடம் தங்க போறாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரூம்ல அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? இவங்க எப்படி இங்க தங்க முடியும்? ஏ, தங்கனா என்ன? என்ன மேடம், என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு. இங்க ஒண்ணுக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. இவங்க கூட எல்லாம் தங்கினா நல்லா இருக்காதுங்க. விடுனா நீங்க ஏன் வீட்டுக்கு வந்துருங்க. இல்ல தென்றல், உங்க வீட்ல நிறைய பேர் இருக்கீங்க, அதனால எனக்கு அங்க பிரைவசி எல்லாம் இருக்காது. பிரைவசி தானே. நீங்க ஏன் வீட்டுக்கு வர வேண்டாம். நம்ம மேக்னா இருக்கால, அவ தனியா தான் வீடு எடுத்து தங்கியிருக்கா. நீங்க அங்க போய் தங்கிக்கோங்களேன். உங்களுக்கு அங்க ரொம்ப பிரைவசியா இருக்கும். இல்ல தென்றல், மேக்னா எனக்கு செட்டே ஆக மாட்டான். சித்து தான் எனக்கு பக்காவா செட் ஆகுறாரு. அதனால எனக்கு சித்து கூட தங்கறது தான் கம்ஃபர்ட்டா ஆகும். இவங்க இங்க தங்கறது உங்களுக்கு ஓகேவா?
ஓகேவா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆண்டி, நான் இங்க தங்குறதுல உங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லல்ல? சித்து, ஒரு நிமிஷம் கூட வா. அம்மா அது டேய், அம்மா, அம்மா, அம்மா என்னம்மா? இவளை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்தேன்னு அத்தை சித்துவை நல்லா திட்ட போறாங்க. அதுக்கப்புறம் சித்துவே இவளை இங்க இருந்து அனுப்ப போறான். என்ன இது ஒண்ணுமே புரியலையே. அம்மா இதுக்கு மச்சான தனியா கூட்டிட்டு போறாங்க. ஒருவேளை இந்த சிவானி இங்க இருந்து அனுப்பிடலான்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்களோ? ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது. சிவானி இங்கதான் தங்கணும், நான் உங்களை தாஜா பண்ணணும், அப்புறமா ஆபீஸ்ல ப்ரமோஷனா வாங்கணும். 2 பேரும் பேசி அப்படி என்னதான் முடிவு எடுக்கிறாங்கன்னு பாப்போம். டேய், என்னதான் இருந்தாலும் சிவானி ஒரு வயசு பொண்ணுடா. அவ எப்படிடா இங்க உன் கூட தங்க முடியும்? அம்மா, அவங்க ஏன் கூட மட்டுமா தங்குறாங்க? உன் கூட தானே சேர்ந்து தங்குறாங்க. நான் பையனா இருந்தாலும் நீங்க சிவானி மாதிரி பொண்ணு தானம்மா. அப்புறம் என்னம்மா, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல சித்து, இருந்தாலும் அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்கடா. அதனால சிவானி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவளை இங்க இருந்து அனுப்பி வச்சிருடா. சித்து, நான் சொல்றத கேளுடா. சிவானி இங்க தங்குனா கண்டிப்பா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உன்னையும் சிவானியும் தப்பா பேசுவாங்க. அது உனக்கும் கஷ்டமா இருக்கும், சிவானிக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால மா, சிவானி இங்க தங்க வேண்டாம். இங்க பாருங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள விடுங்கம்மா. சிவானி மேடம் பத்தி யோசிங்கம்மா, அவங்க பாவம். நானா அது சின்ன வயசுல அப்பா மட்டும்தான் இல்லாம கஷ்டப்பட்டேன். ஆனா அவங்க அப்பா அம்மான்னு 2 பேருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கம்மா. அவங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் ரொம்ப கொடுமையானதுமா. சின்ன வயசுல மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் சிவானி மேடம்க்கு யாருமே இல்லை. அவங்க அப்பா அம்மாவை கூட அவங்க நம்ப தயாராவே இல்லை. இப்போதைக்கு அவங்க நம்புற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதான் என் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வீட்டுல ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. அவங்கள எப்படிமா திருப்பி அனுப்ப முடியும்? அவங்க இங்கேயே தங்கட்டுமா? இல்ல சித்து, இருந்தாலும் அம்மா, யாரடா போன்ல? சிவானி மேடமோட அப்பா தான். சரி, அட்டென்ட் பண்ணி அவர்கிட்டயே கேளு, சிவானி இங்க தங்கலாமான்னு. கண்டிப்பா அவர் வேண்டாம் தான் சொல்லுவார். அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, என்ன சொல்றாருன்னு நானும் கேக்குறேன். ஹலோ சார். சிவானி இப்ப எப்படிப்பா இருக்கா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். சரிப்பா, சிவானியை அவ வீட்டுல கொண்டு போய் விட்டீங்களா? இல்ல சார், அது சிவானி மேடம்க்கு அவங்க வீட்டுல தனியா தங்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கா. அதான் உடம்பு முழுசா கியூர் ஆகுற வரைக்கும் எங்க வீட்லயே தங்குறேன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க சார். ஓ, அப்படியா? ஆமா சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இங்க என் கூட என் அம்மாவும் இருக்காங்க. அவங்களும் கூட இருந்து நல்லபடியா பார்த்துப்பாங்க சார். உங்க பொண்ணு எங்க வீட்டுல தங்குறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல சார்? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? உடம்பு சரியில்லாம என் பொண்ணு எப்படி தனியா இருப்பாளோன்னு யோசிச்சு பயந்துட்டு இருந்தேன் தம்பி. நல்ல வேலை, நீங்க என் பொண்ணுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பி. அப்புறம் பக்கத்துல அம்மா இருக்காங்களா? ஆமா இருக்காங்க சார். கொஞ்சம் அவங்கள்ட்ட கொடுங்களேன். அம்மாவும் கேட்டுட்டு தான் சார் இருக்காங்க. அப்படியா? அம்மா. சொல்லுங்க சார். அம்மா, என் பொண்ணை உங்க பொண்ணா நினைச்சு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்கம்மா. எனக்காக கொஞ்சம் சங்கடப்படாம அவளுக்கு முழுசா குணமாகிற வரைக்கும் அவளை உங்க கூடயே வச்சு பாத்துக்கங்கம்மா. உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும். ப்ளீஸ்மா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு இங்கேயே தங்கட்டும்.
நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. என்ன சார் உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? இது எங்க கடமை சார். சரிங்க தம்பி, நான் அப்புறம் கூப்பிட்டோமா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? நீயும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தானேம்மா.